ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். என்னோடய சேனலில் நான் நிறைய சூப் வெரைட்டிஸ் போடலான்னு இருக்கேன். சூப் நம்பர் 1 முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், அயன், புரோட்டீன், பீட்டா கேரட்டின் இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறவங்க இந்த சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது பிபியை குறைக்கும், பிளட் சுகரையும் ரெகுலேட் பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம், கேலரிஸ் ரொம்ப கம்மி. முருங்கைக்கீரையை நான் நல்லா உருவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் தக்காளியை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் ரெடி ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது சின்ன வெங்காயம், இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் போதும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம். அம்மி இல்லைன்னா பரவாயில்ல, மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சா போதும். இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சூப் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். பாருங்கள், இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை அது உள்ளார போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸையும் உள்ளே போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் ஜஸ்ட் ஒரு பவுல் சூப் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1.5 டம்ளர்ஸ் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 1.5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் ரொம்ப வேகக்கூடாது. அகத்திக்கீரை செய்யும் பொழுது அது நல்லா வேக விடணும். ஆனால் முருங்கைக்கீரை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 விசில்ஸ் விட்டால் போகும், முருங்கைக்கீரை வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அந்த சூப்பை நம்ம அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அல்லது நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடியாக இருக்குது. அல்லது நம்ம என்ன செய்யலான்னா, ஒரு பவுலில் அதை ஃபில்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த இலைகளை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் லைட்டாக அடிச்சுட்டு அந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் திக் சூப் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதில் தூவிடுறேன். சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.